இங்க இருந்து கரெக்டா ஒரு 3-4 வருஷம் கழிச்சு பெரும்பாலான இந்தியன் இன்வெஸ்டர் சொல்லக்கூடிய ஒரே ஒரு டைலாக், அப்பவே ஒரு 2026லயே அதிகமான பணத்தை இன்வெஸ்ட் பண்ணிருக்கலாம் போலன்னு தான் சொல்லுவாங்க. அதாவது யூசுவலா மார்க்கெட்ல புல் மார்க்கெட், கரெக்ஷன், பியர் மார்க்கெட்ன்றத பத்தி அதிகமா நிறைய பேர் பேசுவாங்க. ஆனா சைட்வேஸ் மார்க்கெட்னு ஒரு விஷயம் இருக்கு. அதாவது ஒரே இடத்துல ரொம்ப நாளா மார்க்கெட் சுத்திட்டு இருந்ததுன்னா இதை தான் சைட்வேஸ் மார்க்கெட்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல தான் பெரும்பாலான வெல்த் பில்டிங் நடக்கும். அதாவது டேட்டாவோட சொல்லணும்னா கிட்டத்தட்ட 76% ஆஃப் த வெல்த் பில்டிங் இந்த சைட்வேஸ் மார்க்கெட்ல கரெக்டா இன்வெஸ்ட் பண்றது மூலமா தான் நடக்கும்னு சொல்லுவாங்க. அந்த டேட்டாவையும் இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த வீடியோல பார்ப்போம். இப்போ இந்த பாயிண்ட்ல இந்தியன் மார்க்கெட்ல நிறைய செக்மெண்ட்ஸ்ல நமக்கு நல்ல வேல்யூவேஷன்லயும் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸும் இருக்கு. இன்ஃபேக்ட் 3 பர்டிகுலர் செக்டர் பல வருஷத்துக்கு கம்பேர் பண்ணும்போது இருக்கிறதுல நல்ல வேல்யூவேஷன் டிஸ்கவுண்ட்ல இந்த பாயிண்ட்ல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அந்த செக்டர்ஸ் என்னென்ன, இந்த சைட்வேஸ் மார்க்கெட்ல ப்ராப்பரா இன்வெஸ்ட் பண்ணா எப்படி நம்மளால வெல்த் பில்ட் பண்ண முடியும், ஒருவேளை இந்த இடத்துல நீங்க இன்வெஸ்ட் பண்றதை நிறுத்தணும்னு யோசிச்சிருந்தீங்கன்னா எந்த அளவுக்கு பெரிய மிஸ்டேக்கா முடியும்ன்ற எல்லாத்தையுமே டேட்டாவோட டீடைல்டா பார்ப்போம். வணக்கம், என் பேர் பூசன். இந்த சேனல் ஃபினான்ஸ் பூசன். இப்போ மார்க்கெட் இந்த மாதிரி தொடர்ந்து ஏறிக்கிட்டே இருந்ததுன்னா அது புல் மார்க்கெட்னு சொல்லுவாங்க. பீக்ல இருந்து 10% வரைக்கும் இருந்ததுன்னா அது கரெக்ஷனும், 20% வரைக்கும் இருந்ததுன்னா அது பியர் மார்க்கெட்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒரே இடத்துல ரொம்ப நாளா ட்ரேட் ஆயிட்டு இருந்ததுன்னா அதுதான் சைட்வேஸ் மார்க்கெட்னு சொல்லுவாங்க. இந்தியன் மார்க்கெட் கிட்டத்தட்ட 2 வருஷமா ஒரே ரேஞ்சில தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இந்த மாதிரியான சைட்வேஸ் மார்க்கெட் வரும்போது தான் பெரும்பாலான இன்வெஸ்டர்ஸ் அவங்களோட கான்ஃபிடன்ஸ் இழந்துருவாங்க. அதுவும் அவங்களோட எஸ்ஐபிஸ் ஸ்டாப் பண்ண ஆரம்பிப்பாங்க, ஈக்விட்டியே வேஸ்ட்னு சொல்ல ஆரம்பிப்பாங்க. மோஸ்ட் கேசஸ்ல நான் இதுக்கு எஃப்டிலே போட்டிருப்பேன்னு சொல்லிட்டு நிறைய வாதங்களும் இந்த பாயிண்ட்ல தான் வர ஆரம்பிக்கும். ஆனா 30 வருஷம் மார்க்கெட் டேட்டா படி இருக்கிறதுல அதிகமான வெல்த் பில்ட் பண்ணனும்னா சைட்வேஸ் மார்க்கெட்ல அதிகமா இன்வெஸ்ட் பண்ணணும்ன்றது தான் இன்ஃபார்ம் பண்ணுது. அந்த டேட்டாவை இன்னும் கொஞ்ச நேரத்துல பார்ப்போம். இப்போ இதை வெரிஃபை பண்ணலாம்னு சொல்லிட்டு என்னோட போர்ட்ஃபோலியோல கடந்த 12 மாசத்துல நான் எப்படி இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன்ற பேட்டர்னை அனலைஸ் பண்ண ட்ரை பண்ணேன். இதை அனலைஸ் பண்றது ரொம்பவே சிம்பிள்னு சொல்லலாம். உங்க broker அக்கவுண்ட்ல ட்ரேட் புக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுல மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல போன 12 மாசத்துக்கான பீரியடையும் அதே மாதிரி ஸ்டாக்ஸ்ல 12 மாசத்துக்கான பீரியடையும் எடுத்து இது ரெண்டுத்தையும் டவுன்லோட் பண்ணியும் டவுன்லோட் பண்ணிட்டு ஏதோ ஒரு ஏஐ டூல்லையோ இல்ல எக்ஸெல்லையோ இல்ல கூகுள் ஷீட்லயோ போட்டு ஒவ்வொரு மாசமும் எவ்வளவு இன்ஃப்ளோ இல்ல எவ்வளவு அவுட்ஃப்ளோ போயிருக்குன்றத பார்க்கலாம். என்னோட டேட்டா படி கடந்த 12 மாசத்துல நான் இருக்கிறதுல அதிகமா இன்வெஸ்ட் பண்ணது இந்த மார்ச் மாசம் மட்டும் தான். அதாவது இந்த வருஷம் ஃபுல்லா பண்ணக்கூடிய மொத்த தொகையில 20% இன்வெஸ்ட்மெண்ட் இந்த மார்ச் மாசம் மட்டுமே பண்ணிருக்கேன். அதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் கடந்த 6 வருஷத்துல இது வரைக்கும் நம்மளுக்கு கிடைக்காத ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இந்த மார்ச் மாசம் கிடைச்சதுன்னே சொல்லலாம். கடந்த 7-8 வருஷத்துல இருக்கிறதுலே ஸ்டீப்பா ஒரே மாசத்துல விழுந்ததுன்னு பாத்தீங்கன்னா கோவிட்ல வந்த மார்ச் மாசம் தான். அதுக்கப்புறம் இருக்கிறதுலே 2வது ஸ்டீப்பா ரொம்ப பெரிய ஃபால் வந்தது இந்த மார்ச் மாசம் 2026ல தான். அதனாலதான் அந்த மாசத்துல இருக்கிறதுலே அதிகமான இன்ஃப்ளோ போட்டிருக்கேன். ப்ராபபிலி இந்த வீடியோ முடிஞ்ச உடனே இதே அனாலிசிஸை உங்களோட போர்ட்ஃபோலியோல ரன் பண்ணி பாருங்க. இந்த மார்ச் மாசம் நீங்க இன்வெஸ்டரா எப்படி பிஹேவ் பண்ணிருக்கீங்கன்றதுக்கான டேட்டா உங்களுக்கு கிடைச்சிடும். இப்போ ஆக்சுவல் ரிகவரியை பார்த்தோம்னா அந்த மார்ச் டிப்ல இருந்து நிஃப்டி ரொம்பவுமே குயிக்கா ரிகவர் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். இண்டெக்ஸ் மட்டும் கிடையாது, நிறைய இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ்லயும் அதாவது ரொம்ப நல்ல கம்பெனிஸ்லாம் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸை அந்த பாயிண்ட்ல கொடுத்தேன்னு சொல்லலாம். அங்க இருந்து ஆல்ரெடி 30%, 50%, 70% சொல்லிட்டு ஆல்ரெடி நல்லாவும் மேலே ஏறி போயிடுச்சு. அதாவது பல வருஷத்துக்கு வர வேண்டிய ரிட்டர்ன்ஸை 1-2 மாசத்திலே நம்மளால இந்த ஆப்பர்ச்சுனிட்டில பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தா எடுத்துட முடியும். இன்ஃபேக்ட் என்னோட போர்ட்ஃபோலியோ ஆக்டிவிட்டியும் இந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸோ இல்ல மார்க்கெட்டை பத்தின ரியல் டைம் அப்டேட்ஸும் லேர்னர்ஸ் மெம்பர் கமெண்ட்ல ரெகுலரா ஷேரும் பண்ணிட்டு வரேன். ஒருவேளை இது உங்களோட இன்ட்ரெஸ்ட்னு தோணுச்சுன்னா சேனல் பேஜ்ல இருக்க ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணியோ இல்ல கீழே இருக்க லிங்க் யூஸ் பண்ணி மெம்பர் கமெண்ட்ல ஜாயின் பண்ணணும். இதுல ஜாயின் பண்ணி 1-2 மாசம் ட்ரை பண்ணிட்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லனா எப்ப வேணாலும் டிஸ்கண்டினியூ பண்ணிக்கலாம். என்ன பொறுத்த வரைக்கும் மறுபடியும் அந்த அளவுக்கு ஒரு லோ அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவுன்னு தான் சொல்லலாம். ஒருவேளை மறுபடியும் அந்த அளவுக்கு லோ அடிக்குதுன்னா கண்ணை மூடிக்கிட்டு அதே அளவு அமௌண்ட்டை திரும்பவுமே நான் இன்வெஸ்ட் பண்ணுவேன். இப்போ 30 இயர்ஸ்க்கான டேட்டா பார்ப்போம். 1996ல இருந்து 2025 வரைக்கும் மார்க்கெட்ல நடந்த ஸ்டடி படி ஸ்டாக் மார்க்கெட்டோட பெஸ்ட் டேஸ்னு சொல்லுவாங்க. அதாவது இண்டிவிஜுவலா ஒவ்வொரு நாளும் ஒரு ரிட்டர்ன் வரும்ல, இருக்கிறதுல அதிக ரிட்டர்ன் கொடுக்கக்கூடிய நாட்கள் ஒன்னு பியர் மார்க்கெட்லயோ இல்ல கரெக்ஷன் முடிஞ்சு 1-2 மாசத்துக்குள்ள தான் வந்திருக்கு. அதுவும் 76% நேரங்கள்ல. அதாவது 100 பெஸ்ட் டேஸ் இருந்ததுன்னா அதுல 76% நேரங்கள்ல இந்த மாதிரியான சைட்வேஸ் மார்க்கெட்லயோ இல்ல கீழே விழக்கூடிய மார்க்கெட்ல தான் பெரும்பாலான நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஒளிஞ்சிட்டு இருக்கு. அதே மாதிரி இந்த டேட்டாவையும் நிறைய வாட்டி நம்ம பார்த்திருப்போம். அதாவது மொத்தமா நம்ம இன்வெஸ்டரா ஒரு 20-25 வருஷம் இருந்தாலும் அதுல வெறும் 10 பெஸ்ட் நாள மிஸ் பண்ணோம்னா, அதாவது மொத்த 25 வருஷ பீரியட்ல வெறும் 10 பெஸ்ட் மார்க்கெட் டேஸ் நம்ம மிஸ் பண்ணாலே நம்மளோட ரிட்டர்ன்ஸ் பாதியா குறைஞ்சிரும்னு சொல்லுவாங்க. அதனால தான் பியர் மார்க்கெட்டோ இல்ல சைட்வேஸ் மார்க்கெட்டோன்னு சொல்லிட்டு வெளியில போயிட்டு அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்றேன்னு முடிவே எடுக்கக்கூடாது. ஏன்னா இந்த மாதிரியான பெஸ்ட் டேஸ் ரொம்பவுமே ஸ்கேட்டர்டா இருக்கும். அதுல ஒரு 4-5 பெஸ்ட் டே மிஸ் பண்ணா போதும் நம்மளுக்கு வரக்கூடிய மொத்த ரிட்டர்ன்ல பாதி ரிட்டர்ன் நம்ம இழந்திருப்போம். இப்போ ரொம்ப சிம்பிளா ஒரு ஹைப்போதெட்டிக்கல் எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். இப்போ நிஃப்டி ஒரு நாள் திடீர்னு 4.5% அடிக்குது, அடுத்த நாளும் ஒரு 4-5% அடிச்சிருதுன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்து அந்த வாரம் ஃபுல்லா 1%, 2% கொஞ்சம் கொஞ்சமா அடிச்சுட்டே இருந்ததுன்னா 2 வாரத்துல 15ல இருந்து 18% வரைக்கும் மேலே ஏறி போயிடும். அப்படி மேலே ஏறிச்சுன்னா இந்த பாயிண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணணும்னு நிறைய பேருக்கு மனசு வராது. ஆல்ரெடி அதுல வரக்கூடிய நல்ல ரிட்டர்ன்ஸும் மிஸ் பண்ணிருப்பாங்க. அதாவது 1-2 வருஷம் கொடுக்க வேண்டிய ரிட்டர்ன்ஸை நிஃப்டி நினைச்சா 1-2 வாரத்திலே அதை முடிச்சுட்டு போயிடும். இன்னொரு ரொம்ப முக்கியமான டேட்டா ஷேர் பண்றேன். அதுவும் ரொம்ப பழைய டேட்டாலாம் இல்ல, 2024ல S&P 500 டேட்டா தான் இது. S&P 500 அந்த வருஷம் மட்டும் 25% ரிட்டர்ன் கொடுத்திருக்கு. ஆனால் ஒரு இன்வெஸ்டர் அதுல இன்வெஸ்ட் பண்ணிருப்பார்ல, அவருக்கு
25% ரிட்டர்ன் வந்திருக்காரு. ஏன்னா அவர் மார்க்கெட்டை டைம் பண்றேன்னு சொல்லிட்டு தப்பான டைம்ல வெளியில போறதோ இல்ல உள்ள வரதோன்னு சொல்லிட்டு நிறைய ப்ளே பண்ணிருப்பாங்க. ஆவரேஜா ஒரு இன்வெஸ்டருக்கு அந்த பீரியட்ல 16% தான் ரிட்டர்னா வந்திருக்கு. அதாவது ஆக்சுவலா மார்க்கெட்டே நமக்கு 20-25% ரிட்டர்ன் கொடுத்தாலும் நம்ம டைம் பண்ண ட்ரை பண்றேன்னு சொல்லிட்டு உள்ள போறதும் இல்ல நல்ல சைட்வேஸ் மார்க்கெட்ல வெளியில போறதோ இன்வெஸ்ட்மெண்ட்டை நிறுத்துறதுனால ஈஸியா 8% இழக்கிறாங்கன்றதான் இந்த டேட்டா கார்டு. இதே அப்படியே இந்தியன் கேஸ் ஸ்டடி கூட பார்த்தோம்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் டேட்டா எடுத்து அனலைஸ் பண்ணிருக்காங்க. அந்த ஃபண்ட் 12% சிஏஜிஆர் கொடுத்திருந்ததுன்னா அதுல இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய இன்வெஸ்டர்ஸ்க்கு 9% தான் ரிட்டர்ன் வந்திருக்கு. இங்கேயும் அதே காரணம் தான். மார்க்கெட் கீழே விழுது இல்ல சைட்வேஸ்ல போகுதுன்னு சொல்லிட்டு போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு எஸ்ஐபி நிறுத்துறதோ இல்ல அதை வித்ட்ரா பண்றதோன்ற மிஸ்டேக் பண்றதுனால 12% வர வேண்டிய இடத்துல வெறும் 9% எடுத்து 3% கம்மியான ரிட்டர்ன் எடுத்துருக்காங்க. 3% தானே, அதுல என்ன பெரிய டிஃபரன்ஸ் யோசிச்சீங்கன்னா 10 லட்ச ரூபாவை 20 வருஷத்துக்கு அப்படியே இன்வெஸ்டடா வித்தா இந்த டிஃபரன்ஸ் மட்டுமே 40 லட்ச ரூபான்ற கேப் வந்திருக்கும். அதாவது இன்வெஸ்டர் பிஹேவியர்னால ஏற்படுற கேப்னால தான் அதிக பணம் இருக்கிறதுல இழக்கப்படுது. அது என்னப்பா நேச்சுரலாவே எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே. மார்க்கெட் விழுந்தா நிறைய வாங்கணும், எல்லாரும் அதை தானே பண்ணுவாங்கன்னு உங்களோட கேள்வியா இருந்தாலும் பெரும்பாலான மக்கள் அதை பண்ண மாட்டாங்கன்றதுக்கும் டேட்டா இருக்கு. இப்போ மார்ச், ஏப்ரல், மே, ஜூன் எடுத்தீங்கன்னா எஸ்ஐபி ஸ்டாப்பேஜ் ரேஷியோன்னு இருக்கும். அதாவது எவ்வளவு எஸ்ஐபி அக்கௌண்ட் ஸ்டாப் செய்யப்பட்டது, எத்தனை அக்கௌண்ட் ஓபன் பண்ணுச்சுன்றதை கம்பேர் பண்றது தான் இந்த ரேஷியோ. இந்த ரேஷியோ படி இருக்கிறதுலயே அதிகமான அக்கௌண்ட் க்ளோசர் நடந்தது இந்த பீரியட்ல தான். அதாவது மார்க்கெட் நல்லா அட்ராக்டிவா மாறும்போது தான் நிறைய பேர் அவங்களோட எஸ்ஐபிஸ் க்ளோஸ் பண்றாங்கன்றது டேட்டா கிளியரா சொல்லுது. ஜெனரலா இன்வெஸ்டிங் 90% பிஹேவியரும் 10% மட்டும் தான் ஸ்கில்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா இந்த மாதிரியான தப்பான இன்வெஸ்ட்மெண்ட் பிஹேவியர் பண்றதுக்கு மூணு காரணம் தான். இந்த 3 காரணத்தை புரிஞ்சு ஒருவேளை நமக்கு இருக்குன்னு தெரிஞ்சதுன்னா அதை நிறுத்தணும்னாலே நம்மளால நல்ல ரிட்டர்ன்ஸும் பார்க்க முடியும், பெட்டர் இன்வெஸ்டராகவும் மாற முடியும். அதுல முதல் காரணம் தான் லாஸ் அவர்ஷன் சொல்லுவாங்க. அதாவது யூசுவலா லாஸ்ல இருந்து வரக்கூடிய பெயின் லாபத்துல இருந்து வரக்கூடிய சந்தோஷத்தை விட ரொம்ப அதிகமா ஹர்ட் பண்ணுன்னு சொல்லுவாங்க. அதாவது 10,000 ரூபாய் நீங்க லாபம் பண்ணிருக்கீங்க, 10,000 ரூபாய் நீங்க லாஸ் பண்ணிருக்கீங்கன்னா இந்த 10,000 லாபத்துல இருந்து வரக்கூடிய சந்தோஷத்தை விட இந்த 10,000 லாஸ் 2 மடங்கு அதிகமா வலிக்கும்னு சொல்லுவாங்க. அதனாலதான் மார்க்கெட்டோ இல்ல அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டோ விழ ஆரம்பிச்ச உடனே வெளியில போயிடணும் நிறைய பேர் எஸ்கேப் ஆயிடுவாங்க. அதுக்கடுத்து ரெண்டாவது ரொம்ப பெரிய பிரச்சனை தான் ரீசன்சி பயாஸ்னு சொல்லுவாங்க. அதாவது கடந்த 3 மாசத்துல எப்படி மார்க்கெட் பிஹேவ் பண்ணுச்சோ அதே மாதிரி தான் அடுத்த 3 மாசத்துலயும் பிஹேவ் பண்ணணும்னு சொல்லிட்டு நமக்கே தெரியாம நம்ம ஒரு பயாஸை ஃபார்ம் பண்ணிப்போம். அதாவது மார்க்கெட் தொடர்ந்து ஏறிட்டே இருக்க பீரியட்ல 2023-24 ஏதாவது இன்வெஸ்டர் கிட்ட போயிட்டு ஸ்மால் கேப்ல ஓவர் வேல்யூடா இருக்குன்னு சொல்லி பாருங்க, நம்ம பேச்சை கேட்கவே மாட்டாங்க. மார்க்கெட் கம்ப்ளீட்டா மாறிடுச்சு, இன்னும் தொடர்ந்து ஏறிட்டே இருக்கும்னு சொல்லிட்டு பீக்ல வாங்கிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி சில்வர் பீக் அடிக்கும் போது இங்க வாங்க கூடாதுன்னு சொன்னாலும் இங்க இருந்து நிறைய ஏறும்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நிறைய இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி மார்க்கெட் தொடர்ந்து விழுந்துட்டு இருக்கும்போது இங்க இருந்து இன்னுமே அதிகமா விழும். ஏன்னா இந்தியாவே மோசமா பொசிஷனா இருக்கு, யூஎஸ் டாலர் கீழே விழுந்துட்டே இருக்கு, இந்தியால எந்த டெக்னாலஜியும் இல்லைன்னு சொல்லிட்டு என்னென்ன காரணம் கிடைக்குமோ அது எல்லாத்தையும் வச்சுட்டு பாட்டம் இன்னும் ஃபார்ம் ஆகல, இன்னும் டீப்பா விழுன்னு சொல்லிட்டு இன்வெஸ்டே பண்ணாம காத்துட்டு. இதுக்கு அடுத்த 3வது பிரச்சனை தான் ஹர்ட் பிஹேவியர்னு சொல்லுவாங்க. அதாவது மந்த மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல. அதிகமா தொடர்ந்து யூடியூப்லயோ இல்ல வாட்ஸ்அப்லயோ இல்ல டெலிகிராம்லயோ என்ன சொல்லப்படுதோ அதுக்கேத்த மாதிரி ரியாக்ட் பண்ண ஆரம்பிக்கிறது. அதாவது நம்ம ஃப்ரெண்ட்ஸோ ஃபேமிலியோ யாரோ ஒருத்தர் இந்த ஸ்டாக் ஏறும்னு சொன்னாங்கன்னா அதுல இன்வெஸ்ட் பண்றது, இல்ல மார்க்கெட் விழுந்துட்டே இருக்குன்னு சொன்னா அதை நிறுத்திடுறது, இல்ல மியூச்சுவல் ஃபண்ட் கெட்டதுன்னு யாராவது சொல்றாங்க அதை தொடர்ந்து யாராவது சொல்லிட்டே இருக்காங்கன்னா அதை மட்டும் எடுத்துக்கிறது. அதாவது எதை அதிக பேர் பண்றாங்களோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறது தான் இந்த ஹர்ட் பிஹேவியர். இந்த 3 ரீசன்னால தான் நிறைய பேர் மார்க்கெட்ல தப்பான டிசிஷன் எடுப்பாங்க. இப்போ இந்த பாயிண்ட்ல இந்தியன் மார்க்கெட் எங்க இருக்குன்றது புரிஞ்சுப்போம். நிஃப்டி எடுத்தீங்கன்னா 20.35ன்ற பிஇல இருக்கு. அதாவது ஹிஸ்டாரிக்கலா கடந்த 5 வருஷ பிஇ மீடியன் கூட பாத்தீங்கன்னா சிக்னிஃபிகண்டா டிஸ்கவுண்டோட இருக்குன்னே சொல்லலாம். அதாவது ரொம்ப அண்டர் வேல்யூஷனா ரொம்ப சீப்பா இருக்குன்னு சொல்ல முடியாது. ஆனால் ஃபேர் வேல்யூவோ இல்ல ஸ்லைட்லி அண்டர் வேல்யூட் ஜோன்ல நிஃப்டி இருந்துட்டு இருக்கு. பர்టిక్యులரா லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸை தொடர்ந்து எஃப்ஐயும் வித்துட்டு இருக்கிறதுனால இங்க நம்மளுக்கு ஒரு நல்ல மார்ஜின் ஆஃப் சேஃப்டியும் இருக்குன்னு சொல்லலாம். இந்த மாதிரியான ஜோன்ல தான் ஆக்சுவலா நிறைய ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் தொடர்ந்து இங்க அக்குமுலேட்டும் பண்ணிட்டு வரணும். ஆக்சுவலா நீங்க பண்றீங்களா இல்லையான்றதை உங்க போர்ட்ஃபோலியோ பார்த்து உங்களுக்கான பதில நீங்களே தெரிஞ்சுக்கோ. அதே மாதிரி இப்ப செக்டார் வைஸ் பாத்தீங்கன்னா இந்தியன் ஐடி செக்டார்லாம் ரொம்ப சிக்னிஃபிகன்ட் டிஸ்கவுண்ட்ல இருக்குன்னே சொல்லலாம். அதாவது 10-15 வருஷ பீரியட்ல இல்லாத அளவுக்கு ஒரு நல்ல அட்ராக்டிவான பிஇ வேல்யூவேஷன்ல இந்தியன் ஐடி செக்டார் இருக்கு. அதாவது ஹிஸ்டாரிக்கல் மீடியன் பிஇ கூட பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30-33% டிஸ்கவுண்டட் வேல்யூல இருக்கு. ஜெனரலாவே எஃப்எம்சிஜி டிஃபென்சிவ் செக்டார்னு சொல்லுவாங்க. ஆனா அதோட வேல்யூவேஷன் இந்த பாயிண்ட்ல பார்த்தோம்னா ஹிஸ்டாரிக்கல் வேல்யூவேஷன்ஸ் கூட பார்க்கும்போது 15-20% அளவுக்கு அண்டர் வேல்யூடாவே இந்த பாயிண்ட்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. சோ தொடர்ந்து எர்னிங்ஸ் ஏறிட்டே வந்து ரூரல் டிமாண்டும் திரும்ப வந்ததுன்னா எஃப்எம்சிஜியும் கம்பேக் கொடுக்க ஆரம்பிச்சிடும். அந்த பாயிண்ட்ல பார்க்கும்போது இந்த ஆப்பர்ச்சுனிட்டியும் மிஸ் பண்ணிட்டோம்னா நிறைய பேர் யோசிக்கிற மாதிரி இருக்கும். என்ன பொறுத்த வரைக்கும் எங்கெல்லாம் பாக்கெட்ஸ் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னே சொல்லலாம். இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணோம்னா நல்ல வாய்ப்புல இந்த பாயிண்ட்ல நம்மளால இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஒருவேளை நீங்க எஸ்ஐபி வழியா இன்வெஸ்ட் பண்ணிட்டு வரீங்கன்னா நீங்க கம்மியா பண்றீங்களா இல்ல கரெக்டான எஸ்ஐபி அமௌண்ட் பண்றீங்களான்னு தெரிஞ்சுன்னா அடுத்து இந்த வீடியோ செக் பண்ணி பாருங்க. இது வரைக்கும் இந்த வீடியோல பார்த்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா அவ்வளவு புதுசா இருக்குன்னு இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. இந்த சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் என்ற செலக்ட் பண்ணீங்கன்னா இந்த சேனல்ல போடக்கூடிய புது வீடியோஸ் நோட்டிபிகேஷன் உடனே வந்து சேரும். நன்றி மக்கள்.